வணக்கம். கனடாவில் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்து முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இடையேயான CUSMA வர்த்தக ஒப்பந்தத்தின் முதலாவது முத்தரப்பு ஆய்வுக் கூட்டம் வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வட அமெரிக்காவின் பொருளாதார கூட்டுறவு, வர்த்தக உறவுகள் மற்றும் இறக்குமதி வரிகள் குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ள சூழலில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. வாகன உற்பத்தி துறை விதிகள், விநியோக சங்கிலி சீரமைப்பு மற்றும் டிஜிட்டல் வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களில் கனடாவின் நலன்களை பாதுகாப்பதன் அவசியத்தை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். முந்தைய NAFTA ஒப்பந்தத்துக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட இந்த உடன்படிக்கையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பேச்சுவார்த்தை முக்கிய பங்கு வகிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அல்பர்டா மாகாணத்தில் தகுதியுள்ள மருத்துவர்கள் பொது மற்றும் தனியார் ஆகிய இரு சுகாதாரத்துறைகளிலும் ஒரே நேரத்தில் பணியாற்றுவதற்கான இரட்டை மருத்துவ நடைமுறை மாதிரி இந்த ஆண்டு இலையுதிர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்கான மருத்துவர்களின் விருப்ப பதிவு ஜூன் மாதம் 22ஆம் தேதி அன்று தொடங்குகிறது. இந்த திட்டம் செப்டம்பர் 2026 முதல் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவசர மற்றும் உயிருக்கு ஆபத்தான சிகிச்சைகள் பொதுத்துறையிலேயே நீடிக்கும் என்றும், தனியார் துறையில் குறிப்பிட்ட சில அறுவை சிகிச்சைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் மாகாண அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் அமெரிக்க பாணி இரு அடுக்கு மருத்துவ முறையை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ அணுகலை குறைக்கும் என விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிரதமர் மார்க் கார்னியின் தலைமையிலான கனேடிய அரசு ஆஸ்திரேலியா மற்றும் BAE சிஸ்டம் நிறுவனத்துடன் இணைந்து அதிநவீன தொடுவானத்துக்கு அப்பால் கண்காணிக்கும் ஆர்டிக் ரேடார் அமைப்பை பெறுவதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது. தெற்கு ஒன்டாரியோ பகுதியில் அமையவுள்ள இந்த ரேடார் கட்டமைப்பு வருகின்ற 2029ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக் பிராந்தியத்தில் உலக நாடுகளின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வான்வெளி மற்றும் கடல்வழி பாதுகாப்பை பலப்படுத்த இந்த திட்டம் உதவும் என நோராட் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் குறித்து பூர்வக்குடி மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது. அல்பர்டா மாகாணத்துக்கு தனித்துவாதிகாரங்கள் வேண்டும் அல்லது பிரிந்து செல்ல வேண்டும் என்பது குறித்து அரசியல் விவாதங்கள் அங்குள்ள சிறு நகரங்களின் உள்ளூர் திருவிழாக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் சமூக பிளவுகளை ஏற்படுத்தி வருகின்றன. கூட்டாட்சி அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புபவர்களுக்கும் மாகாண பிரிவினைவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கும் இடையே முறுக்கிக் கொள்ளும் சூழல் நிலவுவதாக உள்ளூர் வாசிகள் கவலையை தெரிவித்துள்ளனர். பிரீமியர் டேனியல் ஸ்மித் தலைமையிலான மாகாண அரசு இந்த விவகாரத்தை கவனமாக கையாண்டு வரும் நிலையில் நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தி பிரதமர் மார்க் கார்னியின் அலுவலகம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக காரணங்களால் தங்களை கனேடிய குடிமக்களாக பதிவு செய்வதில் சிக்கல்களை எதிர்கொள்ளும் லொஸ்ட் கனேடியன்ஸ் பிரிவினரின் குடியுரிமை சான்றிதழ்கள் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பன்னெடுங்காலமாக கனடாவில் வசித்து வரும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இந்த நிர்வாக தாமதங்களால் கடவுச்சீட்டு பெறுவதிலும் வாக்கெடுப்பு உரிமைகளை பயன்படுத்துவதிலும் பெரும் இன்னல்களுக்கு ஆளாக்கியுள்ளனர். குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை வாரியம் அதாவது IRCC இந்த விவகாரத்தில் விரைந்து தீர்வு காண வேண்டும் என மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழ்க்கை செலவினங்கள் மற்றும் பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் அல்பர்டா மாகாணம் மக்களுக்கு ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் $100 நிதியுதவி திட்டத்தை பிரீமியர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். தகுதியுடைய லட்சக்கணக்கான குடியிருப்பாளர்களின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை நேரடியாகவோ அல்லது காசோலை மூலமாகவோ விரைவில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறைந்த வருவாய் ஈட்டும் குடும்பங்கள் மற்றும் முதியவர்களுக்கு தற்காலிக பொருளாதார ஊக்கம் அளிக்கும் என ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். வியாழக்கிழமை இரவு விக்டோரியா நகரின் மைய பகுதியில் இமாம் இப்ராஹிம் அலி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ளூர் இஸ்லாமிய மதகுரு ஒருவர் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலை முஸ்லிம் சமூக அமைப்புகளும் கூட்டாட்சி பன்முகத்தன்மை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சரும் வன்மையாக கண்டித்துள்ளனர். பாரம்பரிய உடை அணிந்திருந்த இமாமை நோக்கி சொந்த நாட்டுக்கே போன்று சந்தேக நபர் இனவெறி கருத்துக்களை கூறி தாக்கியுள்ளார். தன்னை தற்காத்துக் கொண்ட இமாம் தப்பியோடிய நபரை காரில் பின்தொடர 911 அழைப்பின் மூலம் காவல்துறை அவரை கைது செய்துள்ளது. இந்த சம்பவம் வெறுப்புணர்வினால் தூண்டப்பட்ட குற்றமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்டவரின் தனியுரிமையை கருதி மேலதிக விவரங்கள் இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அமைதி காக்குமாறும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
மேற்கு ஒட்டோவா பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் பொது இடம் ஒன்றில் நடந்து சென்று கொண்டிருந்த முஸ்லிம் பெண் ஒருவரின் ஹிஜாப் முகத்திரையை கிழித்து அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை ஒட்டோவா போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் ஒரு வெறுப்புணர்வு குற்றம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபரை கண்டறிய சம்பவ இடத்தில் இருந்த சாட்சிகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஒன்டாரியோவின் பிரம்டன் நகரில் சனிக்கிழமை மதியம் 1:30 மணியளவில் டிக்சி ரோட் மற்றும் குயின் ஸ்ட்ரீட் சந்திப்பில் இரு வாகனங்கள் மோதிக்கொண்டு பயங்கர விபத்தில் 2 முதிர்ந்த பெண்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கும் பணிகள் நடந்து வருவதால் அவர்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை என்று பீல் பிராந்திய காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். விபத்து நடந்த முக்கிய சந்திப்பு பல மணி நேரம் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் லிட்டன் கிராம பகுதியில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக பல டஜன் வீடுகளில் வசிக்கும் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட பயங்கர காட்டு தீயினால் பெரும் அழிவை சந்தித்த இந்த பகுதியில் தற்போதைய வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீயணைப்பு பணிகள் சவாலாக மாறியுள்ளன. மாகாண அவசர கால மேலாண்மை வாரியம் அந்த பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாறுமாறு அறிவுறுத்தியுள்ளது. கனடாவில் அண்மை காலமாக பெருந்தொற்றுக்கு பிந்திய சூழலில் தியேட்டர்கள் மற்றும் நேரடி இசை கச்சேரிகளுக்கான டிக்கெட் கட்டணங்கள் மற்றும் சேவை வரிகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அதிருப்தி அடைந்துள்ள ரசிகர்கள் டிக்கெட் வாங்குவதை தவிர்த்து வருவதால் பல முன்னணி இசை நிகழ்ச்சிகளின் இருக்கைகள் காலியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில கச்சேரிகள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. கட்டணங்களை முறைப்படுத்த அரசு தலையிட வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. மின்சார ஸ்கூட்டர் விபத்துகள் மற்றும் ஆபத்தான காயங்கள் குறித்து கனடாவின் 2 முன்னணி குழந்தைகள் மருத்துவமனை பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்கூட்டர் விளையாட்டு பொருள் அல்ல என்றும் இதனால் மூளை பாதிப்பு, முகத்தில் காயங்கள், வயிற்றுப்பகுதி பாதிப்புகள் மற்றும் எலும்பு முறிவுகள் ஏற்படுகின்றன என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விபத்தில் சிக்கும் குழந்தைகளில் பெரும்பாலானோர் 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என்றும் கியூபெக்கில் 14 வயதும் மற்றும் மாகாணங்களில் 16 வயதும் அனுமதி வரவாக உள்ள போதிலும் அதற்கும் குறைவான வயதுடைய சிறுவர்களே அதிகம் விபத்துக்குள்ளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளானவர்களில் 50% மேற்பட்டோர் ஹெல்மெட் அனுமதி இல்லை என்றும் 59% பேர் 25 கிலோமீட்டர் வேக வரம்பை மீறி அதிவேகமாக செல்கின்றனர் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கனடாவின் ஒன்டாரியோவில் மெப்லன் டவுன்ஷிப்பில் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்று இரவு 7:30 மணியளவில் பயணிகள் வேன் மற்றும் SUV வாகனம் மோதி நேரிட்ட கொடூர விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த அட்வுட் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 குழந்தைகள் உயிரிழந்தனர். இதே விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த SUV வாகனத்தின் ஓட்டுநரான பிரம்டனைச் சேர்ந்த 42 வயது நபர் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. வேனில் இருந்து ஒரு குழந்தை உட்பட மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்த 5 குழந்தைகளுக்கான இறுதிச் சடங்குகள் சனிக்கிழமை ஒன்டாரியோவில் நடைபெற்றன. இந்த விபத்து குறித்து ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் சாட்சிகள் அல்லது டேஷ்கேம் காட்சிகளை வைத்துள்ளவர்கள் தகவல் அளிக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதரவாக இணைய வழியில் நிதி திரட்டப்பட்டு வருகிறது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள வடக்கு பேரி பகுதியில் கடந்த சனிக்கிழமை அதாவது 20ஆம் தேதி அன்று போலீசார் மேற்கொண்ட வழக்கமான நலன் அறியும் சோதனையின் போது குடியிருப்பு ஒன்றுக்குள் 2 சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். செயின்ட் வின்சென்ட் ஸ்ட்ரீட் மற்றும் ஓஸ்பிரி ரிச் பகுதிக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டுக்குள் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ஆகிய 2 உடல்களும் மீட்கப்பட்டதாக பேரி நகர போலீசார் தெரிவித்திருந்தனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இருவரும் ஒருவருக்கொருவர் நன்கு அறிமுகமானவர்கள் என்றும் இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு என்றும் இதனால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் உறுதியளிக்கப்பட்டது. அந்த பகுதியில் தற்போது போலீசாரின் பாதுகாப்பு வளையம் தொடர்ந்து நீடிக்கும் வேளையில் மரணத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தென்மேற்கு கல்கரி குடியிருப்பு பகுதியில் நேரிட்ட கொடூர மோட்டார் சைக்கிள் விபத்தில் வாலிபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஞாயிறு காலை 6:03 மணியளவில் வென்ட்வொர்த் ஸ்குவார் பகுதியின் 100வது பிளாக்கில் உள்ள ஒரு குடியிருப்பு வீட்டின் மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்துக்கு விரைந்து அவசர மருத்துவ உதவியாளர்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த 20 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவித்துள்ளனர்.
அதிவேகம், மது அல்லது போதைப்பொருள் பயன்பாடு போன்றவை இந்த விபத்துக்கு காரணமாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கல்கரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் தெரிந்த பொதுமக்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடந்த மாதம் கிரேட்டர் சட்பரி நகரில் 6 வயது சிறுமி கார் மோதி உயிரிழந்த சோகமான விபத்து வழக்கில் 58 வயது உள்ளூர் பெண்மணி ஒருவர் மீது போலீசார் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த மே மாதம் 19ஆம் தேதி மதியம் 3:30 மணியளவில் செகண்ட் அவென்யூ பேலஸ் பிளேஸ் கோஆப் குடியிருப்பு வாகன நிறுத்தத்தில் இந்த கொடூர விபத்து நிகழ்ந்துள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இந்த சிறுமிக்கு முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் தீவிர சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவின் பியர்சன் சர்வதேச விமான நிலையம் மற்றும் 2 குறிப்பிட்ட விமானங்களில் பயணம் செய்தவர்களுக்கு தட்டம்மை தொற்று பரவியிருக்கக்கூடும் என பீல்ஸ் பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தட்டம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு நபர் இந்த இடங்களுக்கு சென்றதே இந்த தொற்று அபாயத்துக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி கீழ்கண்ட இடங்கள் மற்றும் விமானங்களில் இருந்தவர்களுக்கு இந்த தொற்று பரவல் அபாயம் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஆடிஸ் அபாபாவில் இருந்து டொரண்டோ வந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் E2552 விமானம், டொரண்டோவிலிருந்து மோன்ட்ரியல் சென்ற ஏர் கனடா AC41 விமானம், மிசிசாகா சில்வடா டிரைவில் உள்ள பியர்சன் விமான நிலையத்தின் டெர்மினல் 1 காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை இருந்தவர்கள் இந்த தொற்று அபாயத்துக்கு உள்ளாகியிருக்கலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மேற்கண்ட இடங்களில் இருந்த பொதுமக்கள் தங்களுடைய மற்றும் தங்கள் குடும்பத்தினரின் தட்டம்மை தடுப்பூசி பதிவுகளை உடனடியாக சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விதிமுறைகளின்படி 1970ஆம் ஆண்டு அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயமாகும். 1970க்கு முன் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி இருக்கும் என கருதப்படுகிறது. அதிக காய்ச்சல், இருமல் மற்றும் சளி, கண் சிவந்து நீர் வடிதல், ஒளியை எதிர்கொள்ள முடியாமை, முகத்தில் தொடங்கி உடல் முழுவதும் பரவும் சிவப்பு நிற தடிப்புகள் தட்டம்மைக்கான அறிகுறிகளாக கூறப்படுகிறது. இது 7 முதல் 21 நாட்களுக்குள் தோன்றும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அறிகுறிகள் தென்படுபவர்கள் உடனடியாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வேலைக்கோ அல்லது கல்வி நிறுவனங்களுக்கோ செல்லக்கூடாது என்றும் மருத்துவரை நேரில் அணுகுவதற்கு முன்பாக தங்களுக்கு தட்டம்மை பாதிப்பு நபருடன் தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற தகவலை தொலைபேசி வாயிலாக முன்கூட்டியே மருத்துவமனைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பீல் பிராந்தியத்தில் இதற்கான ஆபத்து குறைவாகவே இருந்தாலும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பான சந்தேகங்களுக்கு 905-799-7700 அல்லது கட்டணமில்லா எண்ணான 1-888-919-7800 என்ற எண்களை வார நாட்களில் காலை 8:30 முதல் மாலை 4:30 மணிக்குள் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ FIFA உலகக்கோப்பை மைதானங்கள், பயிற்சி மையங்கள், ஃபேன் பெஸ்டிவல் பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்கவிட கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. போட்டிகள் இல்லாத நாட்களிலும் இந்த தடை முழுமையாக அமலில் இருக்கும் என்றும் எந்தவித விதிவிலக்கும் கிடையாது என டொரண்டோ போலீசார் எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளனர். விதிகளை மீறும் ட்ரோன்களை கண்டறிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மீறுவோருக்கான அபராதங்கள் கடுமையாக விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை தடையை மீறி ட்ரோன் பறக்கவிட்ட 2 பேர் மீது கனேடிய வான்வெளி போக்குவரத்து விதிகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் பாதுகாப்பு, வான்வெளி போக்குவரத்து நெறிமுறை மற்றும் கால்பந்து அணிகள் ஒன்றியொன்று ரகசியமாக உளவு பார்ப்பதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.